அமர்நாத் ராமகிருஷ்ணன் அனுப்பிய கீழடி அகழாய்வு அறிக்கையில் சில திருத்தங்களை செய்து கொடுக்குமாறு மத்திய தொல்லியல் துறை கேட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய விவாதத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனிடம் சில விவரங்களை கேட்கலாம். சார் வணக்கம். 2023 அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை கொடுத்துட்டாங்க. இப்ப போய் சில திருத்தங்களை செய்து கொடுங்கன்னு மத்திய தொல்லியல் துறை கேட்டுக்காங்க. என்ன மாதிரியான திருத்தங்களை சார் கேட்குறாங்க? உங்களுக்கு ஏதாவது அதை பற்றிய தகவல்கள்? தொல்லியல் துறை திருத்த நினைப்பது இது முதல் முறை அல்ல. அவர்கள் ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டின் வரலாற்றை, தென்னிந்தியாவின் வரலாற்றை எல்லா வகையிலும் திருத்த நினைக்கிறார்கள். அவர்கள் திருத்த நினைக்கிற விஷயத்தினுடைய ஒரு பகுதி தான் இது மட்டும் தனித்தல்ல. இந்த பிரச்சனைக்கு நாம் வருவோம். இப்போ கீழடி அகழாய்வை அமர்நாத் ராமகிருஷ்ணன் குழு கண்டறிந்து 2013, 14, 14, 15, 15, 16 ஆகிய ஆண்டுகளில் கண்டறியப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு விவாதத்தை, மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை இந்திய வரலாற்றுக்கு கொடுத்தது. அதுவரை இந்தியாவில் நகர நாகரிகம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய நகர நாகரிகம் என்பது கங்கை சமவெளியில் மட்டும்தான் இருந்தது என்பதுதான் இந்திய தொல்லியல் துறையில் அல்லது இந்திய வரலாற்றியலின் பொதுவான மதிப்பீடு. இல்லை, வைகை கரையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செழிப்புற்ற நகர நாகரிகம் இருந்தது என்பதனுடைய அனைத்து அடையாளங்களையும் கீழடியினுடைய அகழாய்வு குழியிலே கண்டறியப்பட்டது அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள். இது ஒரு பெரிய அளவுக்கு மோடியும் பாஜக அரசும் அவர்கள் பண்பாட்டுத் துறையில் கட்டமைக்க நினைக்கிற வரலாற்றுக்கு எதிரான சான்றுகள். எனவே தான் இந்த அகழாய்வு அவர்களுக்கு இயல்பானதாக, உவப்பளிப்பதாக இல்லை. எனவே இந்த அகழாய்வை முடித்துவிட்டு வெளியில் வாருங்கள் என்று அகழாய்வை கைவிட்டு அறிவித்தார்கள் ஒன்றிய அரசு. நாமெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பியதை தொடர்ந்து ஒரு ஆண்டு மட்டும், அடுத்த ஆண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணனை தூக்கி அசாமில் மாற்றிட்டு வேற ஒருத்தரை போட்டு ஒரு ஆண்டு மட்டும் பேருக்கு நடத்திட்டு கீழடியில் எந்த தடயங்களும் கிடைக்கவில்லை என்று மத்திய தொல்லியல் துறை அறிக்கை கொடுத்துவிட்டு வெளியேறியது. மத்திய தொல்லியல் துறை வெளியேறிய பிறகு 10 ஆண்டுகள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை அகழாய்வை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எனவே வெளியேறின பிறகு நடந்த விஷயங்கள் தான் அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்போ நாம் பார்க்குறோம். வெளியேறிய பிறகு அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2 ஆண்டுகள் செய்த அகழாய்வை அவர் ஆய்வு அறிக்கையாக தொல்லியல் துறையிடம் கொடுக்கணும். அப்படி கொடுப்பதற்கு எதையெல்லாம் இடையூறுகள் செய்ய வேண்டுமோ அவ்வளவு இடையூறுகளையும் அந்த துறை செய்தது. துறை என்பது ஒன்றிய அரசினுடைய அரசியல் சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும், கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் மைசூர் வைப்பகத்தில், காப்பகத்தில் இருந்தது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அசாமில் இடமாற்றம் செய்யப்பட்டார். அப்போ பொருட்கள் இங்கே இருக்கு, அசாமில் அவர் இருக்கிறாரு, ஆய்வறிக்கையை எப்படி எழுத முடியும்? அவருக்கு ஒன்று விடுமுறை கொடுத்து இங்கே அனுப்பணும், அல்லது பொருட்களை அவர் கேட்குற பொருட்களை அங்கே அனுப்பி வைப்பதற்கு உதவி செய்யணும். இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகி இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் தலையீடு செய்து பல உத்தரவுகளை பிறப்பித்ததனுடைய பின்னணியில் தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தன்னுடைய ஆய்வறிக்கையை ஒரு நீண்ட நெடிய காலமாக எழுதி முடித்து 2023 ஆண்டு தன்னுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து விட்டார். ஆய்வறிக்கையை சமர்ப்பித்த பிறகு தொல்லியல் துறை அந்த ஆய்வறிக்கையை வெளியிட வேண்டும். அதான் அது செய்ய வேண்டிய ஒரே வேலை. ஆனால் ஆய்வறிக்கையை வெளியிடலை. தொடர்ந்து காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் நேரடியாகவே அமைச்சரிடம் போய் கேட்டிருக்கிறேன், என்னாச்சு அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய இந்த ஆய்வறிக்கை இன்னும் வெளியிடலையே அப்படின்னு. விரைவில் வெளியிட்டுருவோம் சார்னு சொன்னார். சரி, இது வெளியிடுறதுக்கான அறிகுறி தெரியவே இல்லை என்ற பொழுது நாடாளுமன்றத்தில் இது சார்ந்து கேள்வி எழுப்புறோம். கேள்வி எழுப்பி எப்பொழுது நீங்கள் வெளியிடுவீர்கள் அப்படின்ற பொழுது நாங்கள் விரைவில் வெளியிட்டு விடுவோம் என்று அமைச்சர் நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி கொடுத்தார். இது நடந்து இப்பொழுது ஒரு ஆண்டா போகுது. இந்த பின்னணியில தான் நாடாளுமன்றத்தினுடைய அஷூரன்ஸ் கமிட்டி நிலைக்குழு, உறுதிமொழி நிலைக்குழு வர்ற 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. அந்த உறுதிமொழி நிலைக்குழுல அரசு கொடுத்த உறுதிமொழி எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதுதான் ஆய்வு செய்யப்படும். அப்படி ஆய்வு செய்யப்படுகிற பொழுது அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய தொல்லியல் அகழாய்வு, கீழடி அகழாய்வு முடிவை நாங்கள் வெளியிடுவோம் என்று தொல்லியல் துறை கொடுத்த உறுதிமொழியை ஏன் நிறைவேற்றவில்லை என்ற கேள்வியை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதை கேட்க இருக்கிறோம். அப்படி கேட்க இருக்கிற பொழுது அரசுக்கு சொல்றதுக்கு வேற பதிலே கிடையாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நிலைக்குழு 27ஆம் தேதி நடக்கிறதுனால 2 நாளைக்கு முன்னாடி அவசரமாக தொல்லியல் துறை அமர்நாத் ராமகிருஷ்ணன்ட்ட இதை திருத்த வேண்டியிருக்கு, வெட்டிங் செய்ய வேண்டியிருக்கு என்று சொல்லி ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள். இது ஒரு திட்டமிட்ட முயற்சி. கீழடியினுடைய அகழாய்வு முடிவுகள் வெளிவரக்கூடாது, அதிகாரப்பூர்வமாக வெளியிடக்கூடாது. அதுக்கு எவ்வளவு இடையூறை செய்ய முடியுமோ அவ்வளவு இடையூறுகளையும் கடந்த 10 ஆண்டுகள் செய்து வருகிறார்கள். அவற்றினுடைய இறுதிக்கட்ட விஷயம்தான் இது என்று நான் நினைக்கிறேன்.
குறிப்பா இந்த விவகாரத்துல வந்து தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு தான் கீழடி அகழாய்வுக்கே நிதி கொடுக்கறாங்க, சு வெங்கடேசன் தேவையில்லாமல் இதுல அரசியல் செய்யக்கூடாது, இதுல அரசியல் அகழாய்வுகள்ல அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. நிதியமைச்சரா இருந்த நிர்மலா சீதாராமனே கீழடியில வந்து நேருல பார்வையெல்லாம் இட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்றாங்க. இந்த கருத்துக்கள்லாம் எப்படி சார் பார்க்க வேண்டியது? இல்ல, மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறிப்பிட்டதை போல அகழாய்வில் அரசியல் செய்யக்கூடாது, அது வந்து மிக சரியான ஒரு கருத்து. ஆனால் அரசியல் செய்வது யார்? கீழடிக்கு நிதி கொடுத்தது பாஜக அரசு, சரி. அடுத்த ஆண்டே நிதியை நிறுத்தியது யார்? கீழடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கமாக கொடுக்குற அகழாய்வுக்கு கொடுக்குற 40 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க. கண்டறியப்பட்டவுடன் ஏன் நிறுத்தினீங்க? ஒரு விஷயம் கண்டறியப்பட்டா அது தொடர்ந்து வந்து அதை வந்து நீங்க டெவலப் பண்ணி இன்னும் அதிகமாக நிதியை கொடுத்து அது முழுமையான உண்மை வெளியே வரணும்ல. நாங்கள் அவ்வளோ பிரச்சனை பண்ண பிறகு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்வையிட்டார், சரி. அதுக்கு பிறகு ஏன் தொடரல? அதிகாரப்பூர்வமான அறிக்கை, கீழடியில் போதிய தடயங்கள் கிடைக்காததால் நாங்கள் கைவிட்டு விட்டு வெளியேறுகிறோம் என்ற தொல்லியல் துறையின் அதிகாரப்பூர்வமான அறிக்கை இருக்கு. அது உண்மையா? கீழடியில் போதிய தடயம் கிடைக்கலையா? எதுக்கு நிறுத்தினீங்க? அதாவது கண்டறியப்பட்டுவதற்கு முன்பு நிதியை கொடுத்ததும் உண்மையை கண்டறியப்பட்ட பிறகு நிதியை நிறுத்தியதும் பாஜக அரசு. அப்படி நிதியை நிறுத்தியதுக்கு என்ன காரணம்? ஒரே காரணம், நீங்கள் செய்வதை போல அகழாய்வில் பாஜகவினுடைய இந்துத்துவாவினுடைய அரசியல். அதனால்தான் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படி செஞ்சுட்டாங்கன்னு நம்ம சும்மா உட்காரல. 10 ஆண்டுகள் இந்த அநீதிக்கு எதிராக, அதனால தான் நாங்கள் சொல்லிக்கிறோம், தமிழர்களினுடைய தொன்மையையும் கீழடியின் உண்மையையும் மறைக்க 10 ஆண்டுகள் பாஜக முயற்சி செய்கிறது. அந்த முயற்சிகளை தொடர்ந்து முறியடித்துக் கொண்டே வருகிறோம். இறுதி கட்ட முயற்சி இது. எங்க ஒருத்தர் ஆய்வறிக்கையே எழுத விட மாட்டீங்க, முதல்ல ஆய்வு செய்ய விட மாட்டேன்றீங்க. அது நீங்க தான் ஆய்வு செய்யலையா? தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்கிறோம் என்று தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்து, சரி, ஆய்வு செய்தவர் ஆய்வறிக்கை எழுத விட மாட்டேன்றீங்க. அவர் பொருட்கள் மைசூர்ல இருக்கு, அவரை நீங்க அசாம்ல வந்து இடமாற்றம் செஞ்சீங்க. அதுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போய் வந்து பல உத்தரவுகளை பெற்று அவர் ஆய்வறிக்கை எழுதிட்டாரு. ஆய்வறிக்கையை அவர் சமர்ப்பிச்சா வெளியிட மாட்டேன்றீங்க. வெளியிடுறதுக்கான முயற்சியில நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புனா சரி நாங்கள் வெளியிடுறோம்னு சொல்லிட்டீங்க. சொன்ன பிறகு நாளை 27ஆம் தேதி நாடாளுமன்றத்தினுடைய உறுதிமொழி நிலைக்குழு வந்தா 27ஆம் தேதிக்கு பதில் சொல்லணும் என்றதுக்காக இப்ப கடைசியாக அதுல வெட்டிங் செய்யணும்னு ஒரு அது வந்து அவருடைய கண்டுபிடிப்பு. அதுல போய் நீங்க என்ன திருத்துறது? எழுத்து பிழையை பார்க்கலாம். எந்த ஒரு ஆய்வையும் இன்னொரு ஆய்வாளர் திருத்த முடியாது. அது வரலாற்றுக்கே எதிரான விஷயம். எனவே எல்லா வேலைகளும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். குறிப்பா இந்த 2 கட்ட அகழாய்வு அறிக்கையை வெளியிடுவதன் மூலமா தமிழருடைய பாரம்பரியம், அந்த பழம்பெருமையான விஷயங்கள் எதை வெளிப்படுத்தக்கூடும் சார்? இதை எதை மறைக்கணுன்றதுக்காக திருப்பி அனுப்புறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் சார். குறிப்பிட்ட விஷயம் எதுவும் அதுல இருக்கு இல்ல? அதாவது வந்து அதுதான் நான் முதல்ல சொன்னேன்ல, 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய செழிப்புற்ற நகர நாகரிகம் என்பது கங்கை சமவெளியில் மட்டும்தான் இருந்தது என்பதுதான் ஏற்கனவே இருக்கிற வந்து அவருடைய கருதுகோள். அது வந்து அந்த நாகரிகம் என்பது வேதகால நாகரிகம் என்ற ஒரு இடத்துக்கு இட்டுக்கட்டி அதுதான் இந்தியாவினுடைய நாகரிகமாக அவர்கள் நிலைநிறுத்த நினைக்கிற பொழுது, அதே காலத்தில் அதே அளவு அதைவிட சிறப்பாக கூட செழிப்புற்ற ஒரு நாகரிகம் தென்னிந்தியாவிலே இருந்தது, வைகை கரையிலே இருந்தது என்பதை அனைத்து விதத்திலும் நிரூபிக்கிறது கீழடி. அது அறிவியல் பூர்வமான நிரூபணமாக இருந்தாலும் சரி, தொல்லியல் ரீதியான நிரூபணமாக இருந்தாலும் சரி, இலக்கிய ரீதியான நிரூபணமான இவ்வளவையும் நிரூபிக்கிற இந்த உண்மை அவர்களுக்கு இயல்பானதல்ல, ஏற்புடையதாக இல்லை. எனவே இந்த உண்மையை வந்து அவர்களால் விழுங்கவே, அவர்கள் சொல்லுகிற அரசியலுக்கு நேர் எதிரான கருத்தியல் அரசியல். அவர்கள் சொல்ல நினைக்கிற வரலாறு, இந்திய வரலாறு என்பது, இந்திய பண்பாடு என்பது வேதகால பண்பாடு தான் என்று அவர் சொல்லுகிற பொழுது, வேதங்கள் உருவாகாத காலத்திலேயே இவ்வளவு செழிப்புற்ற ஒரு பண்பாடு இந்த இருக்கு பார் என்று நாம் சொல்லுகிற பொழுது அவர்களுடைய அடிமடியிலே கை வைக்கிற விஷயம். அவர்கள் கட்டமைக்க நினைக்கிற ஒரு கதைக்கு நேர் எதிரான இன்னொரு வரலாற்று உரையாடல், இன்னொரு வரலாற்று உண்மை இது. எனவே தான் இது அவர்களை எந்த வகையிலும் வந்து அவர்களை தொந்தரவு செய்து கொண்டு கீழடி என்ற சொல்லே அவர்களை தொந்தரவு செய்கிற விஷயம். எனவே தான் இறுதி வரை அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக கீழடி அகழாய்வின் மூலம் இந்திய வரலாறு தென்னகத்திலிருந்து தான் தொடங்கும் என்கிற மிகப்பெரிய உண்மை வெளிப்பட்டுவிடும் என்பதால் தான் மத்திய தொல்லியல் துறை இதனை மறைக்க முயல்வதாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மணிகண்ட பிரபு.